இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோடைய 12th லெசன் ஃபூலி ரோட்டி பத்தி பார்க்க போறோம். ஃபூலினா பிளஃப்னு அர்த்தம். நல்லா பஃபா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா புஃப்னு இருக்கக்கூடிய ரொட்டினா சப்பாத்தின்னு அர்த்தம். புஃப்னு இருக்க ஒரு சப்பாத்தியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க லெசன் பார்க்கலாம். ஜமால் கி மா ரசோயி மே கானா பனா ரஹி தி. ஜமால்ங்கிறது ஒரு பையன். அந்த பையனுடைய அம்மானா அம்மா இல்லையா, அந்த பையனோட அம்மா வந்துட்டு ரசோயி கிச்சன் அர்த்தம். கிச்சன்ல கானா பனா ரஹி தி. கானா ஃபுட் இல்லையா, சாப்பாடு. பனானா மேக்கிங் அர்த்தம், உருவாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரஹி வந்திருக்கு இல்லையா, சோ ஐஎன்ஜி ஃபார்ம். அப்ப மேக்கிங், அப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஜமால் மா கோ தேக் ரஹா தா. ஜமால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அம்மாலையே அவங்க அம்மாவை தேக் ரஹா தா. தேக்னு சீன் அர்த்தம், பாக்குறதுன்னு அர்த்தம். பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரஹா வந்துன்னா ஐஎன்ஜி ஃபார்ம். அப்ப சீயிங், பாத்துக்கிட்டு இருக்காங்க. தா வந்திருக்கு இல்லையா, சோ பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க. சோ பாத்துக்கிட்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜமால் கா மித்ர ஜெய் பர்த்தனோ கே சாத் கேல் ரஹா தா. ஜமாலோடைய அந்த மித்ரனா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு ஜெய்ங்கிறது இவங்க. அவங்க பர்த்தனோ கே சாத், பர்த்தன வெசல்ஸ்லயே பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, கே சாத்னா வித்துன்னு அர்த்தம். அதாவது பாத்திரங்கள் கூட. கேல் ரஹாத்தா, கேல்னா பிளே, விளையாடுறது. ரஹானா ஐஎன்ஜி ஃபார்ம் சொன்னோம் இல்லையா, தானா பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். சோ என்னது, அப்ப பிளேயிங், வாஸ் பிளேயிங், அதாவது விளையாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட், மா ரோட்டி பனா ரஹி தி. மானா அம்மா இல்லையா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரொட்டினா சப்பாத்தி இல்லையா, பனானா மேக்கிங், உருவாக்குறது. ரஹி வந்தனால ஐஎன்ஜி ஃபார்ம், தி வந்தனால கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ். சோ உருவாக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜமால் பி ரோட்டி பனானா சாகுதா தா. ஜமால்னா நம்ம பையன் இருக்காங்க இல்லையா, பீனா ஆல்ஸ், அவங்களும் கூட ரோட்டி அந்த சப்பாத்திய பனானா மேக்கிங்லயே உருவாக்குறதுக்கு சாகுதா அப்படின்னா வாண்ட், விரும்புறதுன்னு சொல்லுவாங்களே, விரும்புறாங்க. உசசே மாசே ஆட்டா மாங்கா. உஸ்னேனா அவங்கன்னு அர்த்தம். யாரு, நம்ம ஜமால் வந்துட்டு மானா அம்மா இல்லையா, சேனா ஃப்ரம்னு அர்த்தம், அம்மா கிட்ட இருந்து. ஆட்டனா மாவு இல்லையா, மாங்கானா ஆஸ்க்னு அர்த்தம், கேட்போம் இல்லையா, மாவு கேட்டு வாங்கிக்கிறாங்க. மானே உசே சோட்டி சி லோயி தீதி தேதி. மானே அம்மா என்ன பண்றாங்க, உசேன்னு அவங்களுக்கு, சோட்டினா ஸ்மால்ல சின்னதா இருக்கக்கூடிய ஒரு லோயினா ஒரு உருண்டை, ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய லோயி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த லோயிய வந்துட்டு தேனா கிவ் இல்லையா, குடுக்கறது இல்லையா, தீனால கிவ் தான். தேதி அப்படின்னா குடுத்துட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், உருண்டையா இருக்கக்கூடிய மாவை வந்துட்டு லோயின்னு சொல்லுவாங்க. என்ன அது, டோ, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஜமால் ரோட்டி பேல்னே லகா. நம்ம ஜமால் என்ன பண்றாங்க, ரோட்டினா அந்த மாவு சப்பாத்தி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு பேல்னே லகா. பேல்னே அப்படின்னா ரோலிங் அர்த்தம், உருட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த உருட்டுறதுக்கு ஒரு கட்டை வச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு பேர் பேலன். அதை வச்சு நம்ம உருட்டுறதுனால அது பேல்னே, ரோலிங். லகானா ஸ்டார்ட், அதை உருட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. உஸ்னே ரோட்டி பர் சுகா ஆட்டா லகாயா. உஸ்னேனா அவன் அர்த்தம். யாரு, நம்ம ஜமால் வந்துட்டு ரோட்டினா சப்பாத்தி இல்லையா, பர்னா மேல, அதுக்கு மேல. சுக்கானா ட்ரைடுன்னு அர்த்தம், நல்லா காஞ்ச மாவு. ஆட்டானா மாவு இல்லையா, அப்ப ட்ரை ஃப்ளோரை வந்துட்டு லகாயனா ஸ்டார்ட் அர்த்தம், ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த இடத்துல போடுறது, அப்படி போட ஆரம்பிக்கிறாங்க. ஜமால் சே ரோட்டி கோல் நகி பனா ரஹி தி. ஜமால் சேனா ஃப்ரம் இல்லையா, அதாவது ஜமாலால ரோட்டி அந்த சப்பாத்திய கோல்னா ரவுண்ட் ஷேப்னு அர்த்தம். நஹி பன் ரஹி தீன்னு வந்துச்சு இல்லையா, பன்னா மேக்கிங் அர்த்தம், ரஹினா ஏஞ்சி ஃபார்ம் இல்லையா, சோ மேக்கிங். தீ வந்தனா பாஸ்ட் டென்ஸ், இந்த நஹி வந்துட்டனால அவனால பண்ண முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. ரோட்டி கோல் கர்னே கே லியே ஜெய் நே ஜமால் கோ கட்டோரி தி. ரோட்டி அந்த சப்பாத்தி வந்துட்டு கோல்னா ரவுண்ட் ஷேப் இல்லையா, கர்னேன்னு செய்யறதுக்கு, கேலியே அப்படின்னு இக்காக, அதை செய்யறதுக்கு வேண்டி ஜெய் என்ன பண்றாங்க, ஜெய் இந்த பையன் இல்லையா, ஜமாலுக்கு வந்துட்டு கட்டோரினா பவுல் அர்த்தம். சின்னதா ஒரு பவுல் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு தீனா கிவ் அர்த்தம், குடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பவுல் எடுத்து அவங்க கையில குடுக்குறாங்க. ஜமால் நே கட்டோரி ரோட்டி பர் ரக்கர் குமா தி. ஜமால் என்ன பண்றாங்க, அந்த கட்டோரி அந்த பவுல் இருக்குல்லையே, அத ரோட்டினா அந்த சப்பாத்தி இல்லையா, பர்னா மேலே அர்த்தம், சப்பாத்தி மேல. ரக்னா கீப் அர்த்தம், வச்சு. குமானா ரோம் சுத்துறதுன்னு சொல்லுவாங்களே, ஒரு சுத்துறாங்க. தீனா கிவ்னு அர்த்தம், ஒரு பிரஸ் கொடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒண்ணு குடுக்குறாங்க.
रोटी गोल हो गई रोटी சப்பாத்தி என்னாச்சு கோல் கோல்னா ரவுண்ட் ஷேப்ல ஹோனா ஹேப்பன் அர்த்தம் கை கைனா கடந்த காலத்து குறியிலே ஹோ கை அப்படின்னா ஆகிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க மானே ஜமால் கி ரோட்டி சேங்க் தி மானா அம்மா இல்லையா நீ ஜமாலோடைய அந்த ரோட்டில சப்பாத்திய வந்துட்டு சேங்க்னா சுடுறதுன்னு சொல்லுவாங்களே அவங்க ரோஸ்ட் பண்ணி தீனா குடுக்குறாங்க ஜமால் கி ரோட்டி கூப் ஃபூலி ஜமாலோடைய இந்த ரோட்டி அந்த சப்பாத்தி என்ன இருக்கு கூப்னு வெளில அர்த்தம் நல்லாவே எப்படி இருக்கு ஃபூலினா பிளஃப்னு அர்த்தம் நல்லா பஃப்னு அந்த சப்பாத்தி வந்துட்டு இருக்குது जमाल और जय खुशी से रोटी खाने लगे ஜமால் அவுட் ஜெய் அவர்னு அண்டு இல்லையா ஜமாலும் ஜெய்யும் வந்துட்டு குஷினா ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இந்த ரோட்டி சப்பாத்திய வந்துட்டு காணே லகி காணேன்னு சாப்பிடுறதுலயே லகினா ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த லெசனை கம்ப்ளீட் பண்றாங்க சாபார் பர்கா கிரமிக் புஸ்தக் மாலா அப்படிங்கிற புக்ல இருந்து எடுத்திருக்காங்க இது என்சிஆர்டியோடது தான் அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல்ல ஹிந்தி எக்ஸ்பிளனேஷன் சர்வீஸ் அவைலபிளா இருக்கு இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஹிந்தி கண்டென்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணுமோ அதை வந்து எங்களுக்கு மெயில சென்ட் பண்ணிடணும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பர்சனலா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இது ஒரு பெய்டு சர்வீஸ் தான் அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல டெய்லியுமே வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் அப்டேட் வேணும் அப்படிங்கும் போது இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ